துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் பக்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கல்வடி போல் கருத்துடல் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கல்வடி போல் கருத்துடல் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தலா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும் அழியில் கல்நீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியில் கல்நீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீங்களா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, அவர் நடத்துதல் அதிசயம் பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென் அல்லேலூயா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதலை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதலை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருவென்ற நேரமெல்லாம்
தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. உம்முடைய சமூகத்துல வந்ததா அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்டும் ஆகரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்த்திலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்த்திலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். ஆமென். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில ஒரு நாளாக போகாத பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். இங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். இங்கு வருகின்ற நேரமெல்லாம் குடார மறைவில் மறைக்கின்றீர். குடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்க முடியாத காலவேளை வந்திருக்கிறோம். எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க மீது ஆமென். எங்க மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். இங்கு வருகின்ற நேரமெல்லாம் உடார மறைவினில் மறைக்கின்றீர். இங்கு வருகின்ற நேரமெல்லாம் குடார மறைவில் மறைக்கின்றீர். ஓ குடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென், அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல வந்ததா நம்மளுக்கு மகிழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அந்த மாத்திரை மருந்தெல்லாம் கூட அந்த சற்று நேரத்தில் தான் கொடுக்க முடியும். ஆனா நிரந்தரமான பரிபூர்ண சுகத்தை தேவன் ஒருவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடலாம். 1753 தலை சாய்க்கும் கல்நீரையா. ஆமென். இந்த பூமியில நம்ம வேற எங்க போனாலும் நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பு, ஒரு புகலிடம், அடைக்கலம் எங்கேயும் கிடைக்காது. கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம்தான். ஆமென், அல்லேலூயா. நம் கரங்களை நாம் உற்சாகமா தட்டி அந்த பாடலை நாம் பாடலாம். தலை சாய்க்கும் கல்நீரையா, பூளைக்கல் நீரையா, நலம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, பூளைக்கல் நீரையா. இது வானத்தின் வாசல். ஆமென், அல்லேலூயா. ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
வாசல். திரும்ப பாடலாம். தலை சாய்க்கும் தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் தந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக எல்லை மாற்றினீரே. வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்கு செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்கு செய்ததை. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனை தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியே இல்லாத எந்தன் வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்தீரே. நான் என்ன சொல்லுவேன் உம்மை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன்
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு நல்லவராக இருந்தார்? அல்லேலூயா. இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. முன்னைய விட கொஞ்சம் உயரமாக தெரிகிறேன் நான். உங்களை எல்லாரையும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தை உங்களுக்கும் அதுவும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசித்து உமது சமூகத்தில், தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கேன். என்னோடு கூட நீங்கள் கடந்து வாங்க, விழிப்பாயிருங்க. நேரத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாயிருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளை இந்த வார்த்தையை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பேசும் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையாக இது மாறட்டும். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை, ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தையிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் பிக்கப் பண்ணுறேன். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டு போகிறோம். கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, கர்த்தர் உன்மேலே பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் உன்மேலே பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். சந்தோஷமாக இருக்குல்ல? இந்த உலகத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. அந்த பிரியத்துக்கு அளவுகோல் ஏதாவது உண்டா? ஏதாவது சொல்ல முடியுமா? இவ்வளோ பிரியம் வச்சுருக்கேங்க அவன் மேலே, இவ்வளோ பிரியம் வச்சுருக்கேன் உங்கள் மேலே, அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. பிரியம்னா என்ன தெரியுமா? நேசிக்கிறது அல்லது ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதானத ஒரு காரியம், மகிழ்ச்சி படுத்துறது, அது பேர் தான் என்னது? பிரியம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த பிரியத்துக்காக, இந்த நேசத்துக்காக தான் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களிலே கணவன் மனைவியை பிரியப்படுத்த விரும்புகிறான், மனைவி கணவனை பிரியப்படுத்த விரும்புகிறாள். பிள்ளைகள் எப்படியாகிலும் நமக்கு நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளிடத்துல பிரியமாக இருக்கணும், அல்லது வயதான பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் நம்மளிடத்தில் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? எல்லாருமே இந்த பிரியத்துக்காக வேண்டி விரும்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் இப்போ இருதயத்தில் கையிட்டு சொல்லுங்கள், கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் நம்ம தேசம் வாழ்க்கைப்படும். தேசம் என்பது நாம் வாழ்கிற இந்த இந்திய தேசத்தை குறிக்கும், தமிழ்நாட்டை குறிக்கும், நாம் வாழ்கிற பகுதியை குறிக்கும், நாம் வாழ்கிற வீட்டை குறிக்கும், நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கும். அல்லேலூயா. நீ வாழ்க்கைப்படுவாய். இந்த வருஷத்தில் வாழ்க்கைப்படுறதுன்னா என்னங்க? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விசேஷமாக பெண்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வீட்டிலேருந்து பெயர்த்து எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? வாழ்க்கைப்படுறது. நாங்கள்லாம் எல்லோரும் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் வாழ்ந்தோம். இப்போ எல்லாருமே அவங்கவுங்க கணவன் வீட்டில் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னது? வாழ்க்கை. ஒரு பெற்றோர் தன்னுடைய பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பேர் தான் என்னது? வாழ்க்கை. அதுக்கு வாழ்க்கைப்படுறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வாழ்க்கைப்படும்போது அந்த பெற்றோர் எந்த பெண் பிள்ளையையும் வெறுமனே கல்யாணம் பண்ணி கொடுப்பதில்லை. கொடுக்குறாங்களா யாராவது? அவங்களோட தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த வரிசைகளை எல்லாவற்றையும் செய்து
அந்த பெண்ணை மகிழ்ச்சியாக அனுப்புவார்கள். அதுதான் அவள் போகிற இடங்களில் அவளுக்கு என்னத்தை கொடுக்கும்? மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் பெற்றோர் எப்படி தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சிரத்தை எடுத்து அனுசரணையாய் நடந்து பிள்ளைகளை வாழ்க்கைப்படுவதற்கு ஆயத்தமாகி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்காக நான் அதை சேகரிக்கணும்னு நினச்சி விரும்பி செய்கிறாங்களோ, அது போல தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் நல்ல சுகமாய் வாழணும், சந்தோஷமாய் வாழணும், மகிழ்ச்சியாய் வாழணும் என்பதற்காக கர்த்தர் உங்களை வாழ்க்கைப்பட வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்கள் விரும்புகிற காரியம் அத்தனையும் கர்த்தர் செய்ய போகிற. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சரி, யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார்? அது வேணும் இல்லையா? கர்த்தர் பிரியமாக இருப்பாருங்கிறத ஒரு ஹெட்லைனாக நான் சொன்னாலும் யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார்? சங்கீதம் எழுதின புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், நல்ல மனுஷனுடைய நடைகள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அது என்னங்க நட? கோணிக்கிட்டு நடக்கிறது, மெதுவாக நடக்கிறது, வேகமாக நடக்கிறது, அது இல்லை. நடை என்பது அவனுடைய செயல்கள், அவனுடைய கிரியைகள். அப்போ நல்ல மனுஷனானவன் நல்ல செய்கைகளை தான் செய்வான், அவன் மேலே கர்த்தர் பிரியமாயிருப்பார். நான் கண்டிப்பாக இது முடித்தோன்னே கேட்பேன் எல்லாரையும். நல்ல முதல் பாயிண்ட்டு, நல்ல மனுஷனுடைய நடைகள் மேலே, வழிகள் மேலே, செய்கைகள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அடுத்தது 147ஆம் சங்கீதத்தில் இதில் ஒரு சவுண்டு கேட்குதாப்பா, கீக்கின்னு. 147ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கார். 2வது பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, அவருடைய கிருபைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 3வது நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம். கள்ள தராசு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முன்னொரு காலத்தில் நம்ம கையில் இப்படி பிடிச்சி நிறுத்துகிற தராசை வச்சோம். அப்போது அந்த தராசை நிறுத்தும்போது இந்த தராசுன்ற ஒரு பகுதியில் அவன் கல் வைக்கிறான் பாருங்க, அந்த பகுதியில் அந்த கயிறு தொங்குதும் பார்த்தியா, அந்த கயிறு எடுத்து அப்படி மேலே மாட்டியிருப்பான். நிறைய இடத்துல நிறைய பேர் எங்கள் வீட்டில் ஏமாந்துருக்குறாங்க. அப்படி கயிறை தூக்கி ஏற்றிட்டானா அந்த தராசு என்ன ஆகுன்னா, 1 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு பொருள் 3/4 கிலோ தான் இருக்கும். அது கள்ள தராசு. இப்போ நமக்கு மீட்ரு நல்ல டிஜிட்டல் மீட்டருலாம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கம்மி. ஆனாலும் அதுலேயும் அடிக்கிறாங்க. இல்லைன்னா ரேஷனில் வாங்கிட்டு வர பொருள் கரெக்டாக இருக்கணும்ல. என்றைக்காவது வாங்கிட்டு வந்த பொருள் கரெக்டாக இருக்கா செக் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் வெயிட் மிஷின் வச்சுருக்கோம். நாங்கள் ஏறி நிற்கிறதுக்கும் வெயிட் மிஷின் வாங்கி வச்சுருக்கோம், பொருள் அளக்கிறதுக்கும் வெயிட் மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். அப்படி நிறுத்து பார்த்தோம்னா 1 கிலோ வாங்கிட்டு வர சர்க்கரை எவ்வளோ இருக்கும்? 800 கிராம் அல்லது மிஞ்சி போனால் 850 தான் இருக்கும். எப்படியும் இப்படி அடித்து ஒரு 200 கிராம் என்ன செஞ்சுருவாங்க, அடிச்சிருவாங்க. அதான் கள்ள தராசு. ஆனால் சுமுத்திரையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம். இந்த கல் வைக்கிறான் பார்த்தீங்களா, 1 கிலோ கல். முன்னொரு காலத்தில் எல்லாருமே பார்த்துட்டோம், இப்போ தானே ரீசெண்டாக வந்தது. அந்த கல் நல்ல பெரிய கரெக்டான கல்லாக இருக்கும். அந்த கல்லுக்கு பேர் தான் என்னது? சுமுத்திரையான நிறைக்கல். ஏவன் பிஸ்னஸ் பண்ணுறவன் உண்மையாக பண்ணுறானோ அவனை மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. ஏழைகளை ஒடுக்குகிறவன்,
ஏழைகளுடைய வருமானத்தை தின்றவன் அவன் மேலாம் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். எவன் எடையை கரெக்டாக நிறுத்து கொடுக்குறானோ அவன் மேலே கர்த்தர் மூன்றாவதாக பிரியமாக இருப்பார். அப்போ சுமுத்திரையான நிறைக்கல் அதுதான் கர்த்தருக்கு பிரியம். நான்காவதாக அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நான்காவதாக உண்மையாய் யார் இருக்கிறாங்களோ அவங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாயிருப்பார். ரொம்ப கஷ்டம் இந்த வார்த்தை தான் இல்லை? பொய் உதடுகள் ரொம்ப சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காட்டி இல்லைன்றுவோம். அதை இல்லைங்கிற வார்த்தைக்கு அளவே இல்லாமல் போயிடும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. அருவருப்பு குறித்து வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அருவருப்பை குறித்து நம்ம பிரசங்கிக்கணும். அப்போ தான் நான் எதை வெறுக்கணுங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உண்மை பேசிக்கிட்டே இருக்கிறேன், என்னை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. நான் உண்மையாக நடக்கிற வேலையில் என்னை எல்லாரும் கைமாகாரமாக பார்க்குறாங்க. நான் குடும்பத்தில் உண்மையாக இருக்கிறேன், என் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் உண்மையாக நடந்தீங்கன்னா மனுஷனுக்கு பிடிக்காது, ஆனால் கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. நான்காவதாக உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பார்கள். ஐந்தாவதாக 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படும். நிதானமாக யாரெல்லாம் பேசுகிறாங்க, டென்ஷனா எதை எடுத்தாலும் டென்ஷனுங்கிற வார்த்தையை விட்டுட்டு நிதானமாக பேசி பாருங்க, அங்கே பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் மனித வாழ்க்கையில் இந்த நிதானம் என்பது ரொம்ப கஷ்டமான வார்த்தை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ நிதானமாக நடந்தினா கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. வசனம் இன்னொரு இடத்துல சொல்லுது, நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடப்பான். நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாக நடப்பான். அப்போ நிதானமாக நடந்து போகிறவனை அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்னன்னு அவனுக்கு தெரியும். தாறுமாறாக ஓடி வண்டி ஓட்டுறவன் என்ன ஆவான்? ஆக்சிடெண்ட் ஆவான். அப்போ நிதானமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறவன் பத்திரமா போய் பத்திரமா வீட்டுக்கு வருவான். அல்லேலூயா. இப்போ 5 காரியம் சொன்னேன். முதல் காரியம் என்ன சொன்னேன்? நல்ல மனுஷனுடைய நடைகள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கார். ரெண்டாவது, அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கார். மூணாவது, சுமுத்திரையான நிறை கல்லு மேலே கர்த்தர் பிரியாங்க. நாலாவது, உண்மையாய் நடக்கிறவர்களை சொன்னேன். ஐந்தாவது, நிதானமாய் பேசுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார். இந்த 5 குவாலிட்டி நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு மேலும் பிரியமாக இருப்பார். சபையே, நீ விரும்பு இந்த வருஷத்தில் இன்றைக்கி நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் மேலே பிரியம் வைக்கணும்னா இந்த வார்த்தையை எழுதி கொண்டு போய் திரும்ப கூட வீடுகளில் வாசித்து பாருங்கள். இப்படி நான் இருக்கிறேன்னா என்று நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை, நான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நீர் என்மேல் பிரியம் வைப்பதற்கு நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மேல் பிரியம் வைப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக, அந்த பிரியத்தை கர்த்தர் நம்ம மேலே வைப்பதற்கு நாம் எப்படி நடக்கணும்? அல்லேலூயா. யார் மேலே கர்த்தர் பிரியம் வைத்தார் என்று சொன்னேன். நம்ம எப்படி நடந்தால் இன்னும் கர்த்தர் நம்ம மேலே என்ன செய்வார்? பிரியம் வைப்பார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன். முதலாவதாக சங்கீதம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் இந்த 1ஆம் சங்கீதத்தையாவது மனப்படமாக வைங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதுக்கு தான் இந்த வருஷம் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். கொஞ்சம் சகோதரிகள்லாம் என்கிட்ட கேட்டாங்க ஃபோன் பண்ணி. ஆனால் ஒரு சகோதரன் கூட இது வரைக்கும் பைபிள் படிக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்கவே இல்லை. உங்களுக்கு டவுட் இல்லையா? 2 பேருக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. எல்லாம் புரிஞ்சவனும் கேட்க மாட்டான், ஒன்றுமே புரியாதவனும் கேட்க மாட்டான். இதில் யார் நீங்கள்? எனக்கு வேணும். உங்களெல்லாம் நான் இந்த வருஷம் விடவே மாட்டேன். நீ 5 அதிகாரம் படிக்க முடியலன்னா ஒரு அதிகாரமாவது படிக்கணும். அது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரத்தையாவது கண்டிப்பாக படிக்கணும். நம்ம இந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்கு எவ்வளோ காலையில் ஏந்திரிச்சு
மனைவி மக்களெல்லாம் ரெடி பண்ணி இழுத்துக்கின்னு போய் ஸ்கூலில் விடுறது, வேலைக்கு விடுறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓட்டவும் நடையுமா ஓடி போய் எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு வந்து அந்தந்த மாதத்துக்குரிய ஆகாரத்துக்கும் தேவைக்கும் நீங்கள் செய்கிறது எவ்வளோ கடமையோ அதை விட இந்த வேதத்தை நீங்கள் நேசித்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்கள் கடமையை ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. வேதத்தில் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் சீனியர் ஆக போகிறேன். இந்த வேதத்தை நான் அத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 40 முறைக்கு மேலே நான் படிச்சிட்டேன். 40 முறைக்கு மேலே நான் படிச்சிருப்பேன். ஆனால் ஒரு இடத்துல கூட சகோதரர்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சா பரலோகம் போகலாம் இல்லைங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். நீங்கள்லாம் மனுஷன் தானே? எங்களுக்கு மனுஷன் சொல்லலை, மனுஷன் தானே சொல்லியிருக்கு. அப்போ நீங்களாம் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நீங்களாம் சொல்லாதீங்க. நீங்களாம் என்ன சொல்லணும்? இன்னும் ஏன் வரவே மாட்டேங்குது? வீடு வீடாக தான் வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பைபிள் வாசிச்சா ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்ஸ் என்ன டீச்சர்ஸ்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு பேரண்ட்ஸுக்கு எழுதி அனுப்பிடுறாங்க, ஹோம்ஒர்க்கை பார்த்துடுங்கன்னு. அதுமாரி உங்களுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த கமிட்டி கூடலாம் நான் பேச போகிறேன். என்ன பண்ணுவீங்களோ தெரியல, இந்த வருஷம் உருட்ட போகிறேன் உங்களெல்லாம். முதல் காரியம், கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பிரியமாக இருக்கணும். வசனத்தை வாசிங்க. புரியலைன்னா பரவாயில்லைங்க, புரியவே வேணாம். நீ ஒரு தடவைக்கு வாசிங்க, 2 தடவைக்கு வாசிங்க, 3 தடவைக்கு வாசிங்க. வாசிக்க வாசிக்க அது புரியும். அல்லேலூயா. கண்டிப்பாக படிக்கணும். உங்களுக்கு 5 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிக்க சொல்லியிருக்கேன். ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டேன்னு சொல்லி உங்கள் பேரை போட்டு நான் இந்த அதிகாரத்துலேருந்து இந்த அதிகாரம் படித்து முடிச்சுட்டேன்னு எனக்கு கோடணும். அவங்கள மட்டும்தான் நான் லிஸ்ட்டில் எடுப்பேன். மனசார நான் படிச்சுக்கிட்டேன், நான் வீட்லையே எழுதிக்கிட்டேன்லாம் என்கிட்ட சொன்னால் நான் எடுக்க மாட்டேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன். சிஸ்டர் மூஞ்செல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிடணும், அந்த எல்ஷடாய் குரூப்புக்கு அனுப்பிடணும். ஆதியாகமத்துலேருந்து நான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டேன் அப்படின்னு 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி ராத்திரிக்குள்ளே எனக்கு சொல்லிடணும். நீ 31ஆம் தேதி லீவ் போட்டு படிப்பியோ எனக்கு தெரியாது, ஆனால் படித்தேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பணும். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும், வாசிக்கணும். 2வதாக இந்த சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 40:8, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 143ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். 2வது, ஆண்டவருக்கு என்ன காரியம் பிரியமாயிருக்கும் அதை செய்கிறவர்களை கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்காக நம்ம என்னென்னமோ செய்கிறோம். ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவர் என்னகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்து தான், அவர்களுக்காக தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். 2வதாக. 3வதாக, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:8, துன்மார்க்கனுடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். 3வதாக, ஜெபிக்கிறவனை கர்த்தர் நேசிக்கிறார், மகிழ்ச்சி படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கணும். 3வது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உங்கள் வீடுகளில் ஜெபம் இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆடல் பாடல் சத்தம் இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக ருசிக்க முடியாது. எங்களால் பாட்டு பாடி கைத்தட்டி ஜெபம் பண்ண முடியல அப்படின்னாங்கன்னா நீங்கள் பாட்டில் பாடல்களை பாடிக்கிட்டே வீட்டில் எதையாவது செய்யுங்க. கைத்தட்ட முடியலன்னா சர்ச்சிலையாவது வந்து கை தட்டுங்க. நீங்கள் வீட்டில் கையே தட்டி பாடுறதில்ல, அதனால தான் சர்ச்சில் வந்தோடனே கையை இறுக்கி புத்திக்கிறீங்க. இந்த சின்ன குழந்தைகள் கூட நான் பார்க்குறேன்,
இந்த சின்ன பசங்க வளர்ந்து வரானுங்க பாருங்க, அவனுங்க பாட்டில் கையை இறுக்கி பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கானு. கையை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தானுங்க சர்ச்சுக்குன்னு தெரியல. கையை எடுத்துகிட்டு வந்தால் கையை என்ன செய்யணும்? தட்டணும். தட்டுறதுக்கு தான் கை வச்சுருக்காரு. இந்த கையை தட்டுனீங்க, நான் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் தானாக வரும். ஏன்னா இதுக்குள்ளே நிறைய நரம்புகள் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த கையை நீங்கள் அதிகமாக தட்டுறீங்க, எவ்வளோ தட்டுறீங்களோ அவ்வளோ தட்டலுக்கும் உங்களுடைய மூளை நரம்புகள் தூண்டப்படும். நீங்கள் சந்தோஷமாகவும் பிரிஸ்காகவும் இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் மூன்றாவது, செபிக்கிறவனை பார்த்தா கர்த்தருக்கு பிரியம். நான்காவதாக 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த வசனம் பேசி பேசி சபைகள் எல்லாம் அழுத்து போன வசனம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த கொடுக்குற விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக, உதவி செய்வாராக. நீங்கள் உற்சாகமாக கொடுத்து பாருங்க, கர்த்தர் பல கனிகளை திறப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அடுத்தது எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்ம ஜெபம் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அவரும்படியெல்லாம் நடக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தினுடைய அவர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்காமல் போயிட்டோம்னா அந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்யாது? கிரியை செய்யாது. நம்ம ஒரு விதையை விதைச்சிட்டோம், அதுக்கு தண்ணியே ஊற்றாமல் விட்டுட்டோம்னா அந்த நிலத்தினுடைய வேறு அந்த ஈரத்தினால கொஞ்சம் வரலாம். ஆனால் அது முழுமையான பலனை கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதற்கு என்ன செய்யணும்? தண்ணீர் பாய்ச்சணும். அதுக்கு சமயத்துக்கு ஏற்றவாறு தண்ணியை பாய்ச்சினீர்களா அது என்ன செய்யும்? விளையும். அது முளைத்து எழும்பும், அது கிளைகளை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும், அதன் கனியை புசித்து இளைப்பாறுவோம். அப்போ விசுவாசம் என்பதும் ஒரு விதையை போன்றது. அதை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாது. அது கிரியை செய்யணும்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்மள என்ன செய்யணும்? நம்பணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு பைபிளில் வாசிச்சிட்டோம். ஆனால் வீட்டில் போயிட்டோன்னு நமக்கு என்ன ஆகுது? ஐயோ இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு புலம்புனோம்னா அந்த விசுவாசம் வேலை செய்யாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு நினச்சிட்டா கர்த்தர் எனக்காக யாரை கொண்டு எப்படியாவது செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அப்போ நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, விசுவாசமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். அடுத்தது அதே 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றையோ நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, அந்த பழிகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நமக்கு யாரெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு செய்யுங்க. எனக்கு அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. நம்ம யாருக்கெல்லாம் ஒரு நன்மை செய்கிறோம்னா நமக்கு தெரியாதவங்க அறியாதவங்க நம்மள்ட்ட கையை நீட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த காசு நமக்கு அந்த பணம் என்ன செய்யாது? திரும்ப வராது. அப்போ அந்த பலிகள் மேலே தான் தேவன் என்ன செய்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். நம்ம கடன் கொடுத்து கடன் வாங்குறோம்ல, அது இல்லை. நம்ம மூஞ்சை பார்த்து கடன் கொடுக்குறோம், திரும்பி கடன் என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். அது இல்லை. தான தர்மம் என்பது நமக்கு திருப்பி வராது. நம்ம மனதார ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருன்னு சொல்லி நன்மை செய்கிறதுக்கு பேர் தான் என்னது? தான தர்மம், நன்மை. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற நாம் வேதத்தில் தானம் தர்மம் செய்யுங்க, அது நன்மை, அது மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்து தெரிந்தும் செய்யாமல் போனால் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் இது அறியாத ஒரு கூட்டம் மக்கள் வெளியில் அநேக தான தர்மங்களை செய்கிறார்கள், அநேக அன்னதானங்களை செய்கிறார்கள், அநேக கட்சிக்காரர்களை நான் சொல்லவில்லை, அதுக்கு அப்பாற்பட்டு அநேக நன்மைகளை வெளி உலகத்தில் போய் பார்த்தா தெரியும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனையோ கல்வி உதவிகளை செய்கிறார்கள். அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, ஒரு கல்வி கண்ணுக்கு திறந்துட்டா அந்த குடும்பமே அந்த வம்சமே ஆசீர்வதிக்கப்படுங்கிறத அவங்க தெரிஞ்சதுனால தான் அநேக ஏழை பிள்ளைகளை
படிக்க வைக்க அநேக உதவிகளை ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் நமக்கு வேதம் சொல்லுகிறது, நீ தானம் தர்மம் பண்ணு, நீ நன்மை செய், அதனால் உனக்கு கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருப்பார்னு வேதம் சொல்லுது. இதை நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், அதன்படி நடக்கணும், ஜெபம் பண்ணணும், உதாரத்துவமாக உற்சாகமாக கொடுக்கணும், அப்புறம் விசுவாசமாக இருக்கணும், தானம் தர்மம் பண்ணணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, இப்படி நடந்தீங்கன்னா கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம். அவர் நம்ம மேலே பிரியம் வைக்கிறது போல நாமளும் அவரை பிரியப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வழிகள், அநேக வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னை ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப போர் சிஸ்டர், நீங்கள் என்ன எப்போ பாரு ஜெபம் பண்ணுங்க பைபிள் வாசிங்கன்னு நீ செஞ்சு பாருங்களேன், இது எவ்வளோ தெவிட்டாத கனி என்பதே. அப்புறம் நீங்கள் ஒன்று, நம்மலாம் முன்னே ஒரு பட்டன் செல் வச்சுருந்தோம், செல்லே இல்லை. ஃபோன்னா ஒரு பெரிய ஒரு பாக்ஸுக்குள்ளே போய் போட்டுட்டு டொங்கேன்னு இழுத்தோம். அப்புறம் ஒரு சின்ன பட்டன் ஃபோன் வந்துச்சு, டக்கு டக்குன்னு அடித்து அனுப்பணும். இப்போ எல்லார்ட்டையும் பெரிய செல் இருக்குது, அதில் எத்தனை மேட்ரு வருது, எல்லாத்தையும் படிக்க ஆசையாக இருக்குல்ல. எப்படி கற்றுக்கிட்டோம்? யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வர அத்தனையே நம்ம என்ன செய்கிறோம்? யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மேலே இருக்கிற நாட்டத்தை ஒரு நாளும் இந்த புத்தகத்தின் மேலே காட்டுங்க. இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யார் மேலே பிரியம் வைக்கிறாருன்னு வாசித்தோம். நம்ம எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு வாசித்தோம். வேதத்தில் ஒரு சிலர் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக 3 யோவான் எழுதின புஸ்தகம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. 3 யோவான் எழுதின புஸ்தகத்தில் 2-3 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாகுது. அப்போஸ்தலனாகிய யோவான் காயு அப்படிங்கிற தன்னுடைய மூப்பன், அவன் ஒரு மூப்பன். அந்த மூப்பனாகிய நான் யோவான் எழுதுகிறான், காயு என்கிற ஒரு வாலிபனுக்கு எழுதுகிறான். 2ஆம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்கிறான். அடுத்து 5ஆம் வசனத்தில், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையோ உண்மையாய் செய்கிறாய்ங்கிறான். 11ஆம் வசனத்தில், பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போது காயு என்கிற வாலிபனுக்கு ஊழியக்காரன் எழுதுகிறான், பிரியமானவனே நீ இப்படி செய்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. 2ஆவதாக தானியேல் எழுதின புஸ்தகம். நமக்கு ரொம்பவும் தெரிந்ததான சம்பவம் தான். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி தானியேலை குறித்து வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். அப்போது தானியேலை பார்த்து கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறான், நீ மிகவும் பிரியமானவன். நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரா? நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரா நீ மிகவும் பிரியமானவன்? ஏன் அவன் மிகவும் பிரியமானவனு பேர் பெற்றான்னு சொல்லி அந்த முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் வாசிச்சா சொல்லணும். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, அப்போது ஜெபம் பண்ணுறவனை கர்த்தர் என்ன செய்தார்? பிரியமானவன்னு கூப்பிடுவார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாயானால் தேவதூதன் இறங்கி வந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் சொல்லுவான். என்ன காரியத்துக்காக நீ ஜெபிக்கிறாயோ அந்த காரியத்தை தேவனுக்கு எடுத்துக்கொண்டும் போவான். அதனால் ஜெபிக்கிறவனை கர்த்தர் பிரியமானவன் என்று சொல்லுவார். தானியேல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அதனால் தானியேலை பார்த்து கர்த்தர் கூட தூதன் சொன்னான், நீ மிகவும்
பிரியமானவன் என்று சொன்னான். மூன்றாவதாக 11ஆம் அதிகாரம் எபிரேயரில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஏனோக்கு குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன். இதை நான் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நான் எடுத்து வாசித்து பார்த்தேன். அங்கே இந்த வசனம் இல்லை, அங்கே வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு 365 வருஷம் தேவனோடு 365 வருஷம் வாழ்ந்தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே காணப்படாமல் போனான் தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே எபிரேயர் எழுதின ஆக்கியோன் என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாலே என்ன செஞ்சானா? சாட்சி பெற்று வாழ்ந்தான். நம்ம சாட்சி இருக்கா? ஏனோக்கு கிட்ட இருந்த சாட்சி. அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்குடைய நம்மளுடைய மரணத்தில் போய் நம்ம எல்லாரும் நிற்கிறோம். எல்லாருமே போய் நிற்போம். அது விசுவாசியாக இருக்கட்டும் அவிசுவாசியாக இருக்கட்டும். நம்ம போய் நிற்கும்போது அங்கே பலவிதமான பேச்சுகள் இருப்பதை நம்ம பார்ப்போம்ப்பா, ரொம்ப நல்லவன்ப்பா, இவ்வளோ நன்மை செஞ்சான், திடீர்னு இப்படி போயிட்டானப்பா. ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர், அப்பா இனி இந்த பூமி நல்லா இருக்கும்பா, இவன் போனதுனால பூமி நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க. பண்ணையோ என்னான்னு ஒரு வார்த்தை போய் கேட்டால் போதும்பா, 4 வார்த்தை ஆறுதலாக பேசுவாரப்பா. உங்கள் வீட்டுக்கு போயிட்டா போதும்பா, பசியார சாப்பாடு போட்டான்னு பேசுகிறோமாங்க இல்லையா? நம்மளே கூட சொல்லுவோம் நிறைய பேர்கிட்ட, ஐயோ நல்ல மனுஷன் இப்படி போயிட்டாரே, நல்ல மனுஷன் இப்படி போயிட்டாங்களேன்னு. இப்போ ஏனோக்கு அவன் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாவே இப்படிப்பட்ட சாட்சியை பெற்றான் என்றால், கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய அந்திய நாட்கள், கடைசி நாட்களில் கர்த்தருக்காய் நாம் எதையாவது நன்மையான காரியங்களை செய்ய செய்ய, நல்ல நடக்கையை வாழ வாழ, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று கடைசி நாள், அந்த கடைசி நேரத்தில் அநேகர் நம்மை பார்த்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு ஏனோக்கை போல நாம் வாழ வேண்டியது அவசியம் இருக்குது. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19 2ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். இந்த யோனத்தானையும் தாவீதையும் குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பினார்களால் அவர்கள் மிகவும், அவன் சொல்கிறான், சகோதரிகளுடைய ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் யோனத்தானும் அந்த தாவீதும் அவ்வளோ அன்பாக இருந்தானுங்களும். லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. நம்ம பயல்கள்லாம் காலேஜுக்கு காலை எடுத்து வச்சானுங்க. நடைய பார்க்கணுமே, நானே இங்கே நிறைய பேரை நோட் பண்ணிட்டேன். அவனுங்க நடைய பார்க்கணுமே, வேறு மாதிரி நடக்கிறானுங்க. எங்கேயா நட கற்றுக்கிட்டானுங்க? அங்கே போய் கற்றுக்கிட்டானுங்களா? இது வரைக்கும் நல்லா தான் நடந்தான். பட்டனை கழட்டி விட்டுக்கிறான், ஒன்று செயினை வாங்கி போட்டுக்கிறான், இப்படிங்கிறான், ஒரு வளையலை போட்டுக்கிறானுங்க, அப்புறம் இப்படிங்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். எங்கே தான் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீ என்ன ஆடும் ஒருத்தி வருவா பாரு, நீ நிறைய முடி வச்சுருந்தேன்னு வச்சுக்க. இப்போ இருக்க ட்ரெண்டை நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற ட்ரெண்டை சொல்கிறேன், நீ நிறைய வச்சுருந்தீன்னா அவளுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும், போரே பிடிச்சிருவா. இப்போ இருக்கவெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நிச்சயமாக செய்வா. கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணாதவன் எல்லாம் கரெக்டாக இருங்க. நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் வரும். பாஸ்டம்மா நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி எனக்கு புரியல, வெளியில் சொல்ல மாட்டேன், மனசில் நினப்பேன், என்ன நினப்பேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய சந்ததி எப்படி இருக்குதுன்னா, பிஞ்சிலே என்ன ஆகுது, பயங்கரமாக கற்றுக்கிட்டு வருது. உங்களுக்கெல்லாம் இன்னும் விவரமே தெரியல. நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இன்னும் டவுனாக இருக்கிறீங்க. இதெல்லாம் பயங்கரமாக லிஃப்ட் ஆகிட்டே போகுது. அதனால் எப்படி நூதனமாக வாழலான்னு கற்றுக்கிட்டு இருக்குது. நீங்கள்லாம் இப்படி தள்ளிக்கிட்டே இருங்க, கொத்தா பிடிக்க வசதியாக இருக்கும். அந்த காலத்துலலாம் ஆம்பளைங்கள்லாம் கல்யாணம் ஒய்ஃபை அடிக்கணுன்னா குடிச்சிட்டு வந்த ஆம்பளைங்க அடிச்சிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். எதை பிடிப்பாங்க தெரியுமா? முடிய தான் பிடிப்பாங்க. ஏன்னா அது என்ன செய்யும், உருவிக்கிட்டு
ஒரு சுற்றிக்கிட்டா நல்லா கிரிப்பாக நிற்கும். ஒரு கிரிப்பாக ஒரு சுற்றிக்கிட்டு நல்லா செவுத்தில் சாய்ச்சிக்கிட்டு நல்லா பத்தையாக போடுவாங்க. இப்போ இருக்க அம்மா மாதிரிலாம் யாரும் அடி வாங்கலை, சந்தோஷப்படுங்க. யாராவது அடி வாங்கியிருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நினச்சிக்கோங்க, நான் அப்படிலாம் அடி வாங்கியிருக்கிறேன்னு. ஆனால் நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தாவீதும் யோனத்தானும் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாக என்ன செய்தானா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பிரியமாக இருந்தானுங்களாம். எப்படி இருந்திருப்பான், நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவன் கூட சில நேரம் காட்டி கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் இந்த சவுலும் இந்த தாவீதும் யோனத்தானும் அப்படி அன்பாக இருந்தாங்க. அந்த அன்பு அவர்கள் பிரியமான அன்பாக இருந்ததுனால தான் இந்த தாவீது மாமனும் மச்சான் ஒரு பக்கம் இல்லையா, படைத்தளபதி அவன், ராஜாவாக போகிறவன். ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த தாவீது யோனத்தானுடைய சகோதரி என்ன செஞ்சான், திருமணம் செஞ்சான். மாமனும் மச்சானும் ஒற்றுமையாக இருந்தான். இங்கே இருக்கவங்கெல்லாம் மாமன் மச்சானும் ஒற்றுமையாக இருக்கிறீங்களா? நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பா எனக்கு மாமன் மச்சானே இல்லைங்கிறவங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. சில பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பாஸ்டருக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை. எங்கள் அண்ணன்கள்லாம் எங்கள் பாஸ்டர் ரொம்ப நேசிப்பாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், முகஸ்துதிக்காக சொல்ல. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டார், 3வது அண்ணன். எங்கள் ஊரில் பழக்கங்கள்லாம் அத்தான்னு கூப்பிடுவோம். அக்கா வீட்டுக்காராக இருந்தாலும் தங்கச்சி வீட்டுக்காரராக இருந்தாலும் அத்தான் தான் கூப்பிடுவோம். அவர் எங்கள் பாஸ்டர் அத்தான் தான் கூப்பிடுவார், அத்தான்னு கூப்பிடுவார். இவர் அங்கிள்னு கூப்பிடுவார். இன்றைக்கி எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் இருக்கிறார், பாஸ்டர் இருக்கார். அவர் அவ்வளோ வயசு, அவர் ரொம்ப மரியாதை கொடுப்பார். யாருமே அத்தான் அங்கிள்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா மச்சாங்கிறது அவ்வளோ பெரிய உறவு. அதை தெரிஞ்சவங்க தான் அதை அனுபவிக்க முடியும். அதனால் என் தங்கச்சி நல்லா வாழணுன்னா என் மச்சானை நான் என்ன செய்யணும், பிரியப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? கிராமத்தில் மச்சானை கூட்டிகிட்டு தான் குடிக்க போவாங்க. ஏன் தெரியுமா, மச்சானுக்கு ஊற்றி விட்டுட்டு என் தங்கச்சியை சந்தோஷமாக வச்சுருக்க விடணும். இது நடக்குங்க, இங்கெல்லாம் நடக்குதா என்னன்னு தெரியல. எங்கள் ஊரில் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் உண்மையை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த அத்தான்னு என்று சொல்லி இந்த கணவன்மார்களை இந்த அக்கா வீட்டுக்காரர் தங்கச்சி வீட்டுக்காரர்களை ரொம்ப கனம் பண்ணுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அப்போ இந்த தாவீதும் யோனத்தானும் ஒரு பக்கத்தில் என்னது மச்சான், அவனுக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக பிரியமாக இருந்திருக்கிறானுங்க. அப்படி நம்ம வாழ்க்கை இருந்தால் கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. கடைசியாக நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் மத்தேயு 17:5ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை இறங்கின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கி இவர் என்ன சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய். இந்த மத்தேயு 17:5லையும் இந்த மத்தேயு 3:17 தான் இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு வருது. அடுத்து மார்க் 1:11லையும் 3 லூக்கா 22லையும் உம்மில் பிரியமாயிருக்கிறேன்னு வரும். வசனம் ஒரு சின்னதாக மிஸ்டேக்கு. இவரில் உம்மில், இவரில் உம்மில். மத்தேயுல 2 இடத்துல 3:17லையும் 17:5லையும் இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு வருது. மார்க் 1:11 லூக்கா 3:22லையும் உம்மில் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவரை பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த 16ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டானது. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாதுன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறதை பார்த்த உடனே என்னுடைய நீதி எல்லாம் நிறைவேற்றிட்டார்னு சொல்லி அவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான வார்த்தைன்னு. அப்போது இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு பிரியமுள்ளவராய் நடந்திருப்பாரானால் நீங்களும் நானும் நடப்பது நிச்சயம் நிச்சயம். அல்லேலூயா.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தி வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குங்க. இந்த வருஷம் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நிச்சயமாய் செய்யுங்க. நான் 5 பேரை சொன்னேன். முதலாவது காயுவை சொன்னேன். 2வது தானியேலை சொன்னேன். 3வது ஏனோக்க சொன்னேன். 4வது சாவீதையும் யோனத்தானையும் சொன்னேன். 5வது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவை சொன்னேன். அப்போது இந்த 5 பேரும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் அதை கொண்டு வர விரும்பலை. இந்த 5 பேரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கை பிரியமானவர்களாய் ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கும். இப்படி நாம் கர்த்தருக்கு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசமாக இருந்து ஆண்டவருடைய செம்மையான வழியில் நடந்தா அதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்ல? எனக்கு ஏதாவது நன்மை உண்டா, எனக்கு ஆசீர்வாதம் உண்டா அப்படின்னு பார்த்தா நான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18:22 வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 18:22. பின்பு சவுல் தன் ஊழியக்காரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ராஜா முதல் பாயிண்ட், ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார். எந்த ராஜா? இங்கே சவுல் ராஜா. நீங்கள் இவ்வளவும் செஞ்சீங்கன்னா எந்த ராஜா உங்கள் மேலே பிரியமாயிருப்பார்? இயேசு ராஜா. இயேசு ராஜா நம்ம மேலே பிரியமாக இருக்குப்பார். அப்போது ராஜா அன்றைக்கு சவுல் ராஜா தாவீதின் மேல் பிரியமாயிருந்தான். இன்றைக்கு இயேசு ராஜா நம்ம மேல் என்ன செய்வார்? பிரியமாயிருப்பார். 2வதாக சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 45:11 வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எப்பொழுது? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இது பெரிய பிரசங்கம். உன் தகப்பன் வீட்டை நீ என்ன செய்யணும்? மறக்கணும். உன் ஜனத்தை நீ என்ன செய்யணும்? மறக்கணும். அப்படின்னா இது ஆவிக்குரிய அர்த்தம். நான் ரியலாக இருக்கக்கூடிய தகப்பன் வீட்டை மறந்துடணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு வேறு இருக்குது. அவங்க இல்லைன்னா நமக்கு அதுக்கப்புறம் என்னது? நம்ம அனாதன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும். என்ன தான் எல்லாம் இருந்தாலும் நம்மளை பெற்றவர்கள் இல்லைன்னா கஷ்டம்தான். அதனால் தாய் தகப்பன் வீட்டை மறந்துடு, ஜனத்தை மறந்துடுன்னு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்ந்த பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை நீ என்ன செய்த? மறந்துடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அந்த வெளி தோற்ற அழகை பார்த்து தான் நம்ம எல்லாரும் செய்கிறோம். ஆனால் இந்த அழகில் உள்ளான அழகை ராஜா பார்ப்பார். அவர் உன் அழகில் பிரியப்படுவார். ஏன்னா நீ உலக பாவ வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, மோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு உன் ஜனம் உன் இனம் அதை தான் பாவம். இந்த பாவமான வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை, சிற்றின்ப வாழ்க்கையை விட்டுட்டு வந்தீன்னா ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். 3வதாக உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7:10 நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் யாருக்கு சொந்தம்? என் நேசருக்கு சொந்தம். என் நேசருக்கு சொந்தம் நான். அதனால் அவர் என் மேலே எப்படி இருப்பார்? பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. முதல்ல ராஜா உன் மேலே பிரியமாக இருப்பார். 2வது ராஜா உன்னுடைய அழகில் பிரியமாக இருப்பார். 3வது அவருடைய பிரியம் உன் மேலே அப்படியே நிலைத்திருக்கும். ஏன்னா அவர் என்னுடைய நேசர். என்னுடைய நேசர்னு சொன்னால் திருமணமான அத்தனை பேரும் அவருடைய கணவன்மாரை சொல்லிக்கலாம் இல்லையா? அவர் தான் என்னுடைய நேசர். திருமணமான அத்தனை ஆண்களும் அவருடைய மனைவியை தான் என்ன செய்யணும்? இவள் என்னுடைய நேச குமாரத்தி. இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என் பிரியமே, என் ரூபவதியே, என் நேசரே அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வரும். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களை கர்த்தர் பிரியப்படுத்துகிறார். அல்லேலூயா.
அடுத்தது கடைசியாக நாம் ஏற்கனவே வாசித்த அந்த ஏசாயா 62ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 62ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அந்த முந்தின வசனம் சொல்லுது, அதனால் கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருக்கிறதுனால உன் தேசத்தில் நீ வாழணுங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் இனி உன் தேசம் பாழான தேசம் இல்லை, உன் குடும்பம் இனி பாழாய் போவது இல்லை. பாழாய் போவதுன்னா கஷ்டப்பட போவது இல்லை. அங்கே நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விதைக்கிற விதையை கர்த்தர் முளைக்க செய்வார். நூறத்தனையான பலனை கர்த்தர் திரும்பவும் கொடுப்பார். அதனால் நீ கைவிடப்பட்டவள் அல்ல. கைவிடப்பட்டவள் என்றால் எல்லாராலும் நம்ம கைவிடப்பட்டு யாருடைய உதவி ஒத்தாசையும் இல்லாமல் தனித்த மரமாக இருப்பதற்கு பேர் தான் என்னது? கைவிடப்பட்டவள். அந்த நிலைமைக்கு போகாதபடிக்கு கர்த்தர் கைவிடப்படாத சூழ்நிலை அவர் வலது கரத்தை வைத்து உங்களை பிடித்து கொள்ளுவார். நீ விதைக்கிற விதை இன்பமாக இருக்கும், நீ செய்கிற கிரிகள் இன்பமாக இருக்கும். அதனால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார், உன் தேசம் வாழ்க்கைப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இந்த வருஷத்தில் இதை நான் விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக கர்த்தருக்காக நான் பிரியமாய் வாழ போகிறேன்னு நினைக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இந்த வார்த்தையை திரும்பவும் தியானிங்க. நிச்சயமாக இந்த வருஷம் முடிவில் எனக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு நீங்கள் சொல்லி சாட்சி சொல்கிறத விட, நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருந்தேன். கர்த்தர் நான் விரும்பின அத்தனை நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்கிற அந்த விரும்புதலை தேவன் நிறைவேற்றினார்னு வந்து சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அல்லேலூயா. எல்லாருக்கும் செய்தி புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. முதல்ல சொன்னாங்க யார் மேல் கர்த்தர், முதல்ல ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்ன இடம்? வாழ்க்கைப்படும். நம்ம வாழ்ந்திருப்போம், நம்முடைய வாழ்க்கை செழித்திருக்கும். இப்போ யார் மேலெல்லாம் ஆண்டவர் பிரியமாக இருப்பார் அப்படின்றத, யார் மேலாம்? நல்ல மனுஷனுடைய நடைகள் மேலே பிரியமாக இருப்பார். ரெண்டாவது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே பிரியமாக இருப்பார். அப்புறம் சுமுத்திரையான நிறைக்கல், உண்மையாய் நடக்கிறவர்கள், அப்புறம் நிதானமாய் பேசுகிறவங்க. அப்படி யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் கர்த்தர் எப்படி இருப்பார்? பிரியமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உண்மையாய் ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது, நிதானமாக பேசும்போது நம்முடைய ராஜா நம்ம மேலே பிரியமாக இருப்பார். பழைய காரியத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு புதிய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம பிரியமாக இருப்பார். ரெண்டாவது, அவருக்கு எப்படி நம்ம பிரியமாக இருக்கிறது அப்படின்றத பற்றி சொன்னாங்க. எப்படி பிரியமாக இருக்கிறது, அதுக்கு நல்ல காரியங்கள்லாம் சொன்னாங்க. வேதத்தில் எப்படி இருக்கணுமா? வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது, அவருக்கு பிரியமானது என்னவோ அதை தான் செய்யணும். நமக்கு பிரியமானதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம இதே இருக்குது, அது குரங்கு எங்கே ஒன்றா தாவிக்கின்னு இருக்கும். இந்த குரங்கு என்ன பண்ணக்கூடாது? நம்பாமல் அவருக்கு என்ன பிரியமோ அதையே நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். செம்மையானவனுடைய ஜெபம், ஜெபிக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபிக்கிறவன் மேலே கர்த்தர் எப்படி இருப்பார்? பிரியமாக இருப்பார். உற்சாகமாக என்ன பண்ணோம்? ஒவ்வொரு காரியத்தை உற்சாகமாக நம்ம செய்யணும். அப்புறம் விசுவாசமாக இருக்கணும். தேவனுக்கு அவங்க தான் பிரியமாக இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாங்கன்றத கூட சொல்லப்படுது. காயு
பிரியமானவனே அப்படின்னு அப்போஸ்தலன் அழைச்சான். ரெண்டாவது தானியேல் பிரியமானவனேன்னு அழைச்சாங்க. மூணாவது ஏனோக்கு சாகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்? நல்ல சாட்சி பெற்றான். அப்புறம் தாவீது, யோனத்தான், அவங்க 2 பேருடைய அந்த பிரியம் இருக்குது, அதை யாராலும் பிரிக்கவே முடியாது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் சிநேகம் அதிகமாக இருந்ததல்லவோ. பாருங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப அருமையாக. அப்புறம் இயேசு, பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொன்னார், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் இந்த வருஷத்தில் பிரியமாய் மாற வேண்டும். எதுவும் வேதத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க? அல்லேலூயா. வேதத்தை டெய்லி படிங்க. காலையில் நல்லா எழுந்துங்க, நல்ல முகத்தை நல்லா கழுவிட்டு, பல்ல நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வேதத்தை எடுத்துங்க, நல்லா உட்காந்து தியானம் பண்ணுங்க. அப்போ வரம் பாருங்க ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அந்த பழக்கத்தை வச்சுங்க. மிரையாவுக்கு அடிக்கடி நான் ஸ்கூலில் கூடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். அவள் சொல்லினே வருவேன். முதல் வார்த்தை சொல்லுவேன், உன் வழியெல்லாம் அப்படின்னா அவள் முடிச்சிடுவான். அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை. ரெண்டாவது அவளை, தாத்தா ஒன்று கற்று கொடுத்திய, என்னது சோம்பேறியே, நீ எவ்வளோ நேரம் தூங்கி கொண்டிருப்பாய், உன் தூக்கத்தை விட்டு. அவளே சொல்லுவா, சோம்பேறியே எவ்வளோ நேரம் தூங்கி கொண்டிருப்பாய், உன் தூக்கத்தை விட்டு எழுந்துரு. வசனம் இருக்குதா இல்லையா? அவ சொல்கிறதா சொல்ல. அதுமாரி சோம்பேறி மாதிரி நம்ம தூங்கினே கூடாது. காலையில் எழுந்துங்க, எழுந்து கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு வேதத்தை எடுத்து, அதான் வெளிச்சம். நீ கண்ணாடியை போய் பார்க்குறியோ இல்லையோ, இதுதான் நமக்கு கண்ணாடி. இந்த கண்ணாடியை பார்த்துட்டு நீ வெளியே போனேன்னா அந்த நாளெல்லாம் உனக்கு மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். உன் வாழ்க்கைப்படும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த வருஷம் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். ஆண்டவரே நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பாயானால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, நீ போகிறதுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் நடந்து முடிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கரங்களை தட்டி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் ஆண்டவரே. அதனால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவரே. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு இதயம் உங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தாவீது உம்மை நோக்கி ஜெபித்தது போலப்பா, 3 முறையும் அவன் ஜெபித்தான். அதனால பிரியமானவனே என்று சாட்சி பெற்றது போலப்பா, ஏனோக்கை போல, தாவீதை போல, இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. இதா இயேசுவின் மேல் ஆண்டவரே பிரியமா இருந்தது போலப்பா, யோனத்தானும் தாவீது எவ்வளவு பிரியமா இருந்தார்களோ அது போல ஆண்டவரே நாங்கள் எப்போதும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த ஆண்டில் நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறபடினால உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும் வாழ்த்துகிற ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அந்த ஆண்டவர வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி இந்த வருஷமெல்லாம் எங்களை நீர் வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.